வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச செம புத்திசாலியான தெனாலிராமனை பத்தின ஒரு சூப்பரான கதை தான். வாங்க நேரா கதைக்குள்ள போலாம். சரி, ஒரு கேள்வி. உங்க லைஃப்ல ஒரே நேரத்துல ரெண்டு பெரிய பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள். என்ன பண்ணுவீங்க? ஆனா ஒரே ஒரு ஐடியாவை வச்சு அந்த ரெண்டு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும்னா எப்படி இருக்கும்? அத பத்தி தான் இந்த கதையில நாம பார்க்க போறோம். இந்த கதை நடக்கிறது விஜயநகர சாம்ராஜ்யத்துல. அப்போ பாத்தீங்கன்னா ராஜ்யம் முழுக்க பயங்கரமான வறட்சி, மழையே இல்ல. இதனால ஏரி, குளம், கிணறுன்னு எதுலயுமே தண்ணி இல்ல. மக்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஹீரோ தெனாலிராமனுக்கும் இதே நிலைமைதான். அவரோட வீட்டு தோட்டத்துல இருந்த கிணத்துலயும் தண்ணி சுத்தமா வத்தி ரொம்ப ஆழத்துக்கு போயிடுச்சு. பாவம், அந்த சின்ன தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கே அவர் தினமும் படாத பாடுபட்டுட்டு இருந்தாரு. சரி, இதுதான் தெனாலிக்கு இருந்த முதல் பிரச்சனை. இப்படியே ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி என்னாச்சுன்னா, தெனாலிராமன் தன்னோட தோட்டத்துல 4 திருடங்க ஒழிஞ்சிருக்கிறத பாத்துட்டாரு. அடங்கப்பா, இப்ப பாருங்க, பிரச்சனைக்கு இன்னும் வழி கிடைக்கல, அதுக்குள்ளே 2வது பிரச்சனையும் வரிசையில வந்து நிக்குது. சரி, இப்ப தெனாலிராமன் இடத்துல நாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? திருடன் திருடன்னு கத்திருப்போம் இல்லையா? இல்லனா பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு இருப்போம். ஆனா நம்ம தெனாலி என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட புத்திசாலித்தனத்தாலேயே இந்த பிரச்சனைய டீல் பண்ணலான்னு முடிவு பண்ணாரு. அவர் மனசுல டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே வீட்டுக்குள்ள போன தெனாலி வெளியே ஒளிஞ்சிருக்கிற திருடங்க காதுல கேக்குற மாதிரி ரொம்ப சத்தமா தம் மனைவி கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஏய், இங்க பாரு, நாட்டுல ஒரே பஞ்சமா இருக்கு, திருட்டு பயமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நம்ம வீட்டுல இருக்கிற தங்கம், வைரம் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில போட்டு நம்ம கிணத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிடலாம். அப்போதான் அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது எல்லாமே ஒரு நடிப்பு தானே, திருடங்களுக்கு தெரியாது இல்லையா? அவரை ரகசியமா தன் மனைவி கிட்ட விஷயத்த சொல்லிட்டு ஒரு பழைய ரொம்ப கனமான பெட்டியை எடுத்து அதுக்குள்ள வெறும் கல்லையும் மண்ணையும் நிரப்பி ரெடி பண்ணாங்க. இதுதான் அவரோட பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது சிம்பிளா சொல்லணும்னா தெனாலியோட பிளான் இதுதான். ஸ்டெப் 1, கிணத்துக்குள்ள ஏதோ பெரிய புதையல் இருக்குன்னு திருடங்களை நம்ப வைக்கணும். ஸ்டெப் 2, அந்த புதையலை எடுக்கிறதுக்காக அவங்களே கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வெளியே இறைப்பாங்க. ஸ்டெப் 3, அப்படி அவங்க இறைக்கிற தண்ணி நேரடியா தன்னோட தோட்டத்துக்கு பாயிற மாதிரி ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணிடணும். பாத்தீங்களா, ஒரே கல்லுல 2 மாங்கா. சரி, இப்போ கதை திருடங்க பக்கம் வருது. அவங்க என்ன நினைச்சாங்க? அடடா, நம்ம வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. தெனாலிராமனே புதையலை கிணத்துல போட்டுட்டான், நாம சத்தமில்லாம தண்ணிய இறைச்சிட்டு பெட்டியை தூக்கிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. என்னன்னு பாக்கலாமா? தெனாலி சொன்ன மாதிரியே அவரும் அவங்க மனைவியும் அந்த கனமான பெட்டிய கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து தொப்புன்னு ஒரு சத்தத்தோட கிணத்துக்குள்ள போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அந்த கிணறு ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அதனால திருடங்களுக்கு உள்ள இறங்க பயம். சரி, தண்ணிய மொத்தமா வெளியே இறைச்சிட்டா பெட்டியை ஈஸியா எடுத்துடலான்னு ஒரு முடிவுக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. திருடங்க மும்முரமா தண்ணி இறக்க ஆரம்பிச்ச உடனே தெனாலிராமன் என்ன பண்ணாரு தெரியுமா? சத்தமே இல்லாம தோட்டத்தோட இன்னொரு பக்கம் வந்தாரு. இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. அங்கதான் அவரோட மாஸ்டர் பிளானே இருக்கு. திருடங்க இறைச்சி ஊத்துற தண்ணி சும்மா வீணா போயிடாம தன்னோட தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு பாயிற மாதிரி ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டுட்டாரு. அவ்வளவுதாங்க விஷயம். ராத்திரி முழுக்க அந்த 4 திருடங்களும் மாறி மாறி தண்ணி இறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மனசுல எல்லாம் புதையல் புதையல்னு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க உழைப்புல தெனாலிராமனோட தோட்டம் முழுக்க தண்ணி பாய்ஞ்சு செழிப்பாகிட்டு இருந்துச்சு. பாவம் அந்த திருடங்க. இப்போ மெதுவா விடிய ஆரம்பிக்குது. ராத்திரி முழுக்க இப்படி கஷ்டப்பட்டு உழைச்ச திருடங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது வாங்க பாக்கலாம். கதையோட கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. விடிஞ்சும் போச்சு. திருடங்க 4 பேரும் ராத்திரி முழுக்க தண்ணி இறைச்சு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. ஆனா என்ன ஆச்சரியம், கிணத்துல தண்ணி இன்னும் தீரவே இல்லை. அவங்களுக்கு ஒரே கடுப்பு. சரி, இன்னைக்கு இதுக்கு மேல முடியாது, நாளைக்கு ராத்திரி வந்து பாத்துக்கலான்னு பேசிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்க கிளம்புற நேரமா பார்த்து தோட்டத்துல இருந்து தெனாலிராமன் வெளியே வந்தாரு. அவங்கள பார்த்து ஒரு புன்னகையோட சொன்னாரு, நண்பர்களே,
ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ராத்திரி முழுக்க இறக்கிய தண்ணி என் தோட்டத்துக்கு இன்னும் ஒரு 3 நாளைக்கு தாராளமா போதும். அதனால 3 நாள் கழிச்சு வந்து மறுபடியும் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். இங்க பாருங்க, இந்த முரண்பாடு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. அவங்களோட கோல் என்ன? மதிப்புள்ள நகைப்பெட்டியை திருடணும். ஆனா உண்மையில நடந்த ரிசல்ட் என்ன? ராத்திரி முழுக்க தெனாலிராமன் தோட்டத்துக்கு இலவசமா தண்ணி பாய்ச்சினதுதான். அவங்க போட்ட திட்டம் மொத்தமா உல்டாவாயிடுச்சு இல்லையா? சரி, நாமளும் கதையோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த திருடங்க என்ன ஆனாங்க? இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? அதையும் பாத்திரலாம் வாங்க. தெனாலி சொன்னதை கேட்ட உடனே அந்த திருடங்களுக்கு அவமானத்துல தலை குனிற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளையே ஏமாத்தி வேலை வாங்கிட்டானேன்னு தெனாலியோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு ஆச்சரியப்பட்டு அதே சமயம் பயந்தும் போனாங்க. இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாதுன்னு திரும்பி பார்க்காம ஓட்டம் எடுத்தாங்க. தெனாலிராமன் இங்க செஞ்சாரே அந்த திறனுக்கு பேருதான் சாமர்த்தியம். அதாவது என்னன்னா, எவ்வளவு கஷ்டமான இல்ல ஆபத்தான சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அறிவையும் சமயோசித புத்தியையும் யூஸ் பண்ணி அந்த நிலைமையே நமக்கு சாதகமா மாத்திக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு வகையான ஸ்மார்ட் திங்கிங் அல்லது லைஃப் ஹேக்னு கூட சொல்லலாம். சோ இந்த கதையோட மாரல் என்னன்னா, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது உடம்புல இருக்கிற பலத்தை விட மண்டையில இருக்கிற அறிவுக்கு தான் பலம் ஜாஸ்தி. நம்ம புத்திசாலித்தனத்தை சரியா பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஜெயிச்சிடலாம். ஏன் நமக்கே சாதகமா கூட மாத்திக்கலாம். யோசிச்சு பாருங்க, தெனாலிராமன் மாதிரி நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட எவ்வளவு சூப்பரான தீர்வை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இதுதான் இந்த டாபிக்கோட முக்கிய கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.